ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரோட் சைட் காளான் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக அப்டேட் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ரோட் சைட் காளான் பண்ணுறதுக்கு ஒரு 100 கிராம் காளான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு அதை ஒரு பவுலில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அதே அளவு முட்டைக்கோஸ் கொஞ்சம் குட்டி குட்டியாக அதே மாதிரி கட் பண்ணி அதையும் பவுலில் ஆட் பண்ணி இப்போ ரெண்டையும் நல்லா அலசி எடுத்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் பச்சை வாசம் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா கையிலேயே இப்படி அழுத்தி விட்டு கொஞ்சம் நல்லா அலசிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி அலசினதுக்கப்புறம் 1 கப் மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதே கப்பில் ஒரு 1/4 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இதில் கொஞ்சம் கம்மியாகவே உப்பு போடுங்க. நம்ம இதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணுவோம், அதுலேயும் கொஞ்சம் சால்ட் போடுவோம். ஸோ அதனால் இதில் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ரெண்டுலேயுமே சால்ட் ஆட் பண்ணுவோம். இந்த மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கலர் வேணும் அப்படின்னா கொஞ்சம் கலர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு ஆரஞ்சு கலர் பவுடர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் ரெட் கலர் இருந்துச்சுன்னா ரெட் கலர் பண்ணிங்கன்னா அப்படியே நம்ம ரோட் சைட் கடையில் சாப்பிட்ற அந்த காளான் மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி ஆயிலில் குட்டி குட்டி பால்ஸாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அதில் எதையுமே தண்ணி விட்டு பிசையாதீங்க. ஆல்ரெடி நம்ம அதை அலசணுனால அதுலேயே தண்ணி இருக்கும். ஸோ அந்த மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு இதெல்லாம் மட்டும் போட்டு அப்படியே மட்டும் பிரட்டினிங்கன்னா கொஞ்சம் நல்லா கெட்டியாகவே இருக்கும். அந்த கன்சிஸ்டன்சிலே வச்சு இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம சேனலில் ரோட் சைட் மசால் சுண்டலும் செஞ்சு காமிச்சிருக்கோம். அதையும் ஐ கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக வந்தோடனே இது மாதிரி எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டு ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி குட்டி குட்டி சைஸாக கட் பண்ணி அதை வணக்கிக்கோங்க. கறிவேப்பிலை கொஞ்சம் போட்டு வணக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. கடையிலெல்லாம் பார்த்திங்கன்னா இதுக்கு சாஸ் ஆட் பண்ணுவாங்க. நம்ம சாஸ் யூஸ் பண்ண போகிறதில்ல. அதுக்கு பதிலாக நம்ம தக்காளி 2 தக்காளியை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இதை ஆட் பண்ணிக்கலாம் அந்த புளிப்புக்காக. அதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதுலேயே நம்ம காரம் போட்டிருப்போம், அதனால் இதில் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க. கரம் மசாலாவும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம அதில் ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கனால இதுலேயே கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கொஞ்சம் பாயில் ஆகட்டும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிம்லேயே விட்டுருங்க. அதுக்கப்புறம் அந்த பேஸ்ட் கொஞ்சம் கெட்டியாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரே ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணியில் கரைச்சி அதை ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த பேஸ்ட் நல்லா அந்த கிரேவி இதில் இருக்கும். அதுக்காக தான் நம்ம கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியானதும் நம்ம பொரிச்சு வச்சுருக்க அந்த காளான் இதோட ஆட் பண்ணிக்கலாம். அந்த பேஸ்ட் இன்னும் கொஞ்சம் முன்னாடியே நீங்கள் எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம பொரிச்சு அந்த காளானை போட்டு மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரோட் சைட் காளான் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு கேமராவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரில, ஆனால் ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இதிலே ஒரு எக் ஆட் பண்ணிங்கனாலும் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாகவே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த லாக்டவுனில் நம்மளால் வெளியே போக முடியாது இல்லையா? ஸோ வீட்லேயே நீங்கள் காளான் கிடச்சிதுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இது எக் ஆட் பண்ணது ஃப்ரெண்ட்ஸ். எக் ஆட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுவும் உண்மையாகவே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.